ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனலான ஒரு கேம். நான் கேட்குற கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாது. ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ரூல்ஸ் என்னன்னா, எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருப்போம். நாங்க 2-3 எபிசோட் பார்த்து ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கோம். அப்படியா? மகேஷ் அண்ணா ஜெயிச்சாரு போன எபிசோட்ல. நான் மகேஷை ஜெயிக்க முடியுமா? அவர் வந்து பார்த்தோன்னா வாழும் 2K திருவள்ளுவர். அவரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா எதுவும் பண்ண முடியாது. சரி, நம்ம விளையாட போறது மாத்தி யோசி. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, யாரு லாஸ்டா பஸ்ஸர் எடுத்துறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. யமுனை ஆற்றிலே வாங்க. யமுனா வாங்க. எங்களோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வச்சு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்வயர் பண்ணியிருக்கோம். இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது இந்த கொஞ்சம் பின் சம்பவங்கள்லாம் சொல்லுங்கள். போடுங்க அந்த ஃபோட்டோவை. எனக்கு தெரியுது. அது என்னன்னா, வெள்ளரிக்காவை எடுக்காம ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்க. அதனால அந்த இடம் மட்டும் அப்படி ஆகிருக்கு. ரியல் லைஃப்ல பேய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ரியல் லைஃப்ல இல்ல. இந்த பேயா பண்ண காலத்துல இருந்து பேயை பார்த்தா ஒரு பயம்ன்றதே சுத்தமா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. அதாவது வீட்ல எல்லாம் ஏதாவது நைட்ல பயம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யார் இருக்கீங்க, என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மாதிரி ஆயிட்டேன். ஓகே, ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ற நம்பிக்கையோட கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களோட முழு பேர் என்ன? அதுல காட்டின புகைப்படங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அருமை. எத்தனை புகைப்படம் நாங்க காமிச்சோம்? எனக்கே இந்த பேர் வச்சாங்க நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். யார் இந்த பேர் வச்சாங்க உங்களுக்கு? பேயா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் போல. அப்ப பேயா ஒரு நாள் வாழ்றீங்களா? முகத்துக்கு இந்த முகத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு பல வண்ணங்கள்ல வந்து நிறங்களை தீட்டலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ராமர்லாம் மாட்டு சாணியில ஃபேஷியல் பண்ணுவார். அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? 2 நான் முடிக்கவே இல்லையே. பேசுங்க. பசிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதானே சாப்பிட்டு வந்தீங்க. ஆப்பிள் பழங்களை நறுக்கி அதை வந்து பழசாறு எடுத்து தயாராக வைக்க சொல்லியிருக்கேன். எங்கே வைக்க சொல்லியிருக்கீங்க? இன்னும் எவ்வளவு மணி நேரம் இந்த பகுதி போவோம்னு எனக்கு தெரியலையா? நிஜமாலுமே தெரியலையா? காலைல தான் போவீங்க. நீங்க இப்படி அதிகமா அப்படி பேசிட்டே இருப்பீங்களா? இப்ப என்ன கேள்வி தானே கேட்டீங்க? கரெக்ட். ஓகே, யமுனாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஆர்த்தி வாங்க. டிஜே ரொம்ப நல்லா இருக்காரு. போகும்போது பார்த்து தேங்க்ஸ். உலக அழகிய ஊரை விட்டு ஓட சொல்லுவியா? கூட நீ ஓடுவேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, எந்த ஏரியால இருந்து வரீங்க? எங்கிருந்து வந்த அழகேன்னு பாட்டு போடுறாங்க. எந்த ஏரியா நீங்க? முகப்பேர் தானப்பா. போறியா? லைட்டா மழை பெஞ்சா மூக்கு வரைக்கும் தண்ணி இருக்கும். இறங்கி வருவார் பால் பாக்கெட் போறதுக்கு. ஓகேங்களா? பாத்துக்கோங்க. ஓகே, எல்லாரும் இப்ப வந்து ஆவலா இருப்பீங்க இல்லையா? என்னென்ன போட்டோலாம் போட போறாங்க அத பாரு. அப்படியே அணுகுறானுப்பா. ஃப்ரண்ட் லைன்ல உட்காந்துக்கிறாங்க. சரி, செக்மெண்ட் விளையாடுறது கூட பயமா இல்ல. என்ன புகைப்படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இப்ப பதட்டமா இருக்கு. நாங்க எங்க எடுத்தீங்க? நீங்க எடுத்ததுதான் நாங்க எடுத்திருக்கோம். போடுப்பா. வழக்கமா எல்லாரும் யாரு கூட ஓடி போவாங்க. நீங்க என்ன பறந்து போறீங்க? அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இது எந்த ஊர்ல எடுத்தது? இது வந்து லாஸ்டா துபாய் போயிருந்தப்போ ஸ்கை டைவிங் எடுத்த வீடியோ. ஆஹா, எத்தனாயிரம் அடியில இருந்து குதிக்கிறது? 13,000 feet. 13,000 அடியில இருந்து. ஆஹா, அருமை. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். செமையா இருந்தது. தலகீழா தான் குதிக்க போகிறேன். சரி, ஓகே, அடுத்த போட்டோ போங்க. இது நாம அத. ஹே, வாட் a wine shop this is. இப்ப அவனுக்கு கை தந்தது உனக்கு இல்ல, வேற எதுக்கும் இல்ல. எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு நைட் எதுவும் குடிக்கலாம் இல்ல. இது சும்மா ஒரு நைட் வாக் போனோம். வாக் போகும்போது ரோட்டு கிடையாது. இல்ல லண்டன் போகும்போது ஒரு நைட் வாக் போனோம். ஃபாரின் போனாலே எக்ஸைட்மெண்ட் சாப்பிடுறது டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு. ஒரு ஹோட்டல்ல போய் ஃபுல்லா சாப்பிடுறது இல்ல. ஒவ்வொரு ஹோட்டல்ல போய் ஒவ்வொரு டிஷ் சாப்பிட்டுட்டு கடைசியா நைட் ஒவ்வொரு டிஷ் வேற தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவீங்களா? ஆர்டர் பண்ணி நியாயமா நேர்மையா சாப்பிடுறது. ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு சூப் வாங்கி 1/4 போடுறது,
அப்புறம் இன்னொரு ஹோட்டல்ல ஒரு பீஸா வாங்கி 1/4 போடுறது அது மாதிரி தானே? அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம ஏன்னா எல்லாமே டேஸ்ட் பண்ணணும்னு. சோ இது வந்து நைட் 2 மணியோ 3 மணியோ ஒரு 4வது ஹோட்டல்ல போய் மோக்கா மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்க. ஓகே ஓகே. க்ளோசிங் டைம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பரவாயில்லம்மா. ஃபாரின்லாம் வந்து பார்த்தா நம்மளாம் வாக்கிங் போனோம்னா மசால் வடையும் டீயும் குடிப்போம். அங்கெல்லாம் வாக்கிங் போயிட்டு ஒயின் ஷாப் போயிடுவோம் நம்மளுக்கு. அழகா இருக்கு. போறதே எப்பயாவது தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுறது. ஒரு 2 ரவுண்டுக்கு அப்புறம் தலைகீழ இருக்குது பாரு எல்லாம் கிளாஸ்லாம். இப்போ அடுத்து என்ன எந்த ஊருக்கு பிளான்? அடுத்து இப்போதான் விஜய் டிவிக்குள்ள வந்திருக்கேன். நல்லா சம்பாரிச்சா உடனே கிளம்பிடுவேன் ஃபாரின் ட்ரிப்க்கு. அவ்வளவுதான். விஜய் டிவி வந்தா ஃபாரின் போயிடலாம் நம்பிக்கையில வந்திருக்கிறேன். ராமர்னு ஒருத்தர் இருக்காரு. எத்தனை வருஷமா விஜய் டிவி இருக்கிறாரு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் பாஸ்போர்ட்டே இல்லை. ஸோ கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்த்துக்கள். ஓகே, லாஸ்ட்டாக எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க? இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியோட பேரு? மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரமா இருக்காங்க. ஆரவாரமான ஓரமா இருக்காங்களா? இந்த உதட்டு சாயம் பிடிக்கல. உதட்டு சாயம் அருமையான வார்த்தை. அடிக்கடி இப்படி தமிழ்ல தான் பேசுவீங்களா? மகிழுந்துனா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். மகிழுந்துன்னா என்னது? இந்த இடமே நிறைய வண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. பா, இவ்வளவு தூய தமிழை நான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? ஏன் கிளம்புறீங்களா? என்ன பாடல்கள் சிறப்பா இருக்கு. பா, ஒரு வார்த்தையில சொல்லி அவுட் ஆயிருப்பேன் நேரம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? நல்லா இருக்கீங்களா அவினாஷ்? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இந்த பக்கத்துல தான் உட்காந்து இப்போ வந்து நல்லா இருக்கிறீங்களா அவினாஷ்? என்ன புரியலையே. பிடித்த நிறம் கருப்பு. வேற நிறம்? அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டாங்களான்னு ஒரு வாட்டி கேட்கும். எங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. என்னம்மா நீமான் வீடு ஷூட்டிங் விட்டு வந்துட்டு இருக்கிற? அன்னிக்கும் எனக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கு. அன்னிக்கும் உங்களுக்குமா? நிகழ்ச்சி எப்ப முடிஞ்சு போறேன்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஏன் அவ்வளவு போர் அடி தானே எங்க கேம்? சம்பளத்தை உடனே கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு இவனுல சொன்னானுங்க? பொய் சொல்லிருக்காங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கரெக்டா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி பேரு அது இது எது சரியாதான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். தனியா பேசிட்டு இருக்கீங்க, ஏன்ட்ட பேசாம? தோசை சாப்பிட்டேன். எப்ப சாப்பிட்டீங்க? ஆரஞ்சு நிறம் நல்லா இல்ல. ஆரஞ்சுன்றது இங்கிலீஷ் தானே? பழங்கள்ல எத்தனை பழங்கள் இருக்குன்னா 56 இருக்கு. வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ஒரு 3 நாள் சாப்பிட்டு இருப்போம். சீக்கிரம் நல்லா சம்பாதிச்சு உலக நாடுகள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். அதான் விஜய் டிவி வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? ஓஹோன்னு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓஹோன்னு வரலாமா? 1 மினிட் ஆயிடுச்சா? ஆகியிருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இது அவுட் தானே? பதில் சொல்லி அவுட் ஆயிட்டீங்களே. நான் வீட்டுக்கு போனோம், நேரம் ஆகுது. அவுட் ஆனது கூட தெரியாம ஒரு பொண்ணு விளையாட்டு. ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதிக நேரம் விளையாட்டு இருக்கீங்க. ஆர்த்திக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இருவரும் பொடி நடையாக